ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அனைவரும் பார்த்தீங்கன்னா அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ அனைத்து துறைகளும் இப்போ வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அங்கன்வாடி துறையில் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலும் ஸோ கொடுத்து இப்போ ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரேஷன் கடையிலும் ரிசல்ட்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த போக்குவரத்து துறையிலும் ஸோ நிறைய அப்டேட்டுகளும் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் மாத்திரம் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன் மூலமாக எது மூலமாக அப்டேட் பண்ணணும் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பாஸ் பண்ணல. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு எப்போ வந்து ஸோ வரும். ஸோ இந்த ரிசல்ட் இதுக்கு தகுந்த ஸோ ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஸோ வரப்போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இருக்க போகுது பார்த்தீங்கன்னா. இதில் வந்து இப்போ ஓரளவுவே தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா 2299 வேகன்சியோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவருமே ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை செய்த இந்த வேலை வந்து கிடைக்கும், இந்த வேலையில் என்னென்ன முக்கிய நிபந்தனைகளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிபந்தனைகள் அடிப்படையில் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வேலையில் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் தான் அனைவருமே இதில் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும், ஸோ முன்னுரிமைலாம் இதில் வந்து யாருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க, ஸோ எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள். ஸோ அதே மாதிரி கல்வித்தகுதி என்ன வயது வரம்பு இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள். ஸோ இதை பற்றியெல்லாம் அனைத்துமே இந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே நீண்ட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலை பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டீஸுமே கொடுக்காம இருந்திருந்தாங்க. இப்போ 2024 லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருந்த நிலையில் இப்போ மார்ச் இறுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த அதிகாரப்பூர்வமாக ஜியோ பாஸ் பண்ண போகிறதாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அஃபீஷியலாகவே ஒரு தகவல் வழியாக இருக்குது. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் பணிக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மாமஸ் அதே மாதிரி எப்போ லாஸ்ட் டேட்டு எப்போ வந்து தொடங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ தகவல் வழியாக இருக்க சில விருப்பமுடையவர்கள் அனைவருமே ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே நம்மளுக்கு வந்து 2299 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிக்கு கல்வித்தக என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் தான், கிராம உதவியாளர் வேலைக்கு தான் இந்த ஸோ இவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு ஸோ அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எப்படி அப்ளை செய்தால் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒரு முக்கிய ஸோ நிபந்தனைகளாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிபந்தனைகளாக உங்கள்கிட்ட வந்து இருந்தது அப்படின்னா ஸோ இந்த நிபந்தனை கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு கட்டாயமாக இந்த வேலை வந்து கிடைத்திடும். ஸோ பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஸோ அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேஸும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸோ வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ வீலர் வந்து ஓட்ட தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சொந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வசிப்பவராக இருக்கும். ஸோ அதே மாதிரி அதே தாலுக்காவில் நீங்கள் வந்து வசிப்பவராகவும் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிபந்தனைகளாம் ஸோ உங்கள்கிட்ட வந்து இருந்தது அப்படின்னா ஸோ கட்டாயமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. கட்டாயமாக உங்களுக்கு இந்த வேலை வந்து ஸோ கிடைச்சிடும். சொல்லலாம் இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு இருந்தாலும் இவருடைய வேலைகள் வந்தால் எப்படியெல்லாம் இருக்கும், இவருடைய வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய அனைத்து ஸோ பிறப்பு இறப்பு ஸோ அதே மாதிரி பதிவு செய்தல், நிறைய டாக்குமெண்ட்டுகள்லாம் பாதுகாத்தல், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய புதுப்பித்தல் அனைத்து வேலைகளும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மீறி தான் ஒரு கிராம உதவியாளர் மீறி தான் பார்த்தீங்கன்னா அனைத்து ப்ராசஸிங்களே வந்து நடக்கும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பாக தான் இருக்க போகுது. ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிராம ஸோ உதவியாளர் வேலைக்கு இப்போ நோட்டீஸ் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. விருப்பமுடையவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள்
இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் கல்வி தகுதி அப்படின்னா 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதுக்கு மேலே டிகிரி, டிப்ளமோ எது முடிச்சிருந்த மாதிரி நீங்கள் கட்டாயமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இது முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5வது படிச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் முதல் பட்டதாரி சான்றிதழ் வைத்திருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு இதில் முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது. ஸோ எல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் எப்படி அப்ளை செய்தால் இந்த வேலை வந்து கிடைக்கும் அப்படின்னா, அப்ளை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்ளை பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னுரிமை டாக்குமெண்ட்டெல்லாம் வைத்திருக்கீங்க அப்படின்னா, கரெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை செய்கிறீங்க அப்படின்னா, கட்டாயமாக உங்களுக்கு இந்த வேலை வந்து கிடைச்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தகுதிகள்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி டோட்டல் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 2299 வேகன்சி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5வது நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். சேலரின்னு பார்த்தீங்கன்னா 6வது லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா 11,100லேருந்து 5,100 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலரியாக கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. லொக்கேஷன் ஜாப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர் தான் கிடைக்க போகுது. அதே தாலுக்காவில் நீங்கள் வந்து வசிப்பவராக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய பெயர்கள் அனைத்துமே தெரிஞ்சிருக்கணும். வந்து அங்கே இருக்கக்கூடிய மொழிகளில் நீங்கள் வந்து புலன் வாய்ந்தவராக இருக்க வேண்டும். தமிழகம் முழுவதுமே எங்கேனாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா எக்ஸாம் நடக்கும். எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பேரா கொடுத்துருவாங்க. நல்ல சரளமாக படித்தீங்க அப்படின்னா போதும். அதே மாதிரி எழுத தெரிந்தாலே போதும் நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கூடிய விரைவில் நம்மளுக்கு அந்த டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இது எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு இந்த வேலைப்பு கொடுக்குறாங்க. அனைவரையுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேகன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களாக நிறைய 38 மாவட்டத்துக்குமே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 305 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மதுரை 155, திருவள்ளூர் 151, ஈரோடு 141, சேலம் 105, காஞ்சிபுரம் 109 அனைத்து மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வேகன்சி தான் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. அனைத்து மாவட்டத்துமே நிறைய வேகன்சி இருக்குது. அதனால் அப்ளை பண்ணிக்கோங்க. வயது வரம்பு அப்படின்னா 21 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே போதும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதர் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32க்குள்ளே நீங்கள் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. மந்த் சேலரின்னு பார்த்துட்டீங்க இல்லையா. 6வது லெவலில் உங்களுக்கு வந்து 14,100லேருந்து 35 வரைக்கும் கிடைக்கும். எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5வது தேர்ச்சி பெற்றுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோ அப்ளிகேஷன் வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி, டிப்ளமோ எதுவும் முடிச்சிருந்தாலும் ஆல்சோ அனைவருமே அப்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா ரைட்டிங் எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் அவங்க வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக மார்க் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான கேட்டகரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 10 மார்க்கு. அதே மாதிரி டிரைவிங் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, ரீட் அண்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்கு, ப்ளஸ் மெத்தடுக்கு வந்து 25 மார்க்கு, இன்டர்வியூக்கு வந்து 15 மார்க்கு, ஓவராலாகவே 100 மார்க்கின் அடிப்படையில் அனைவருமே இந்த வேலை வந்து வழங்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. விரைவில் வெளியாக போது வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் கொடுப்போம். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.